நல்ல விளக்கத்தையும் அறிவாற்றலையும் நல்ல சொல்லாற்றையும் அவரது காலத்தில் யாருக்கும் இல்லாத பல தனி சிறப்புகளை அன்பளிப்பாகவும் கொடையாகவும் அவருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். அதை அனுபவிக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மள பலர்கள் சிறந்த பேச்சாளர்களாக இருக்கலாம், நாவன்மை மிக்க உடையவர்களாக இருக்கலாம், இல்முகளில் அறிவாற்றல் உடையவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் எல்லா நபர்களையும் அப்படி வைப்பதில்லை. சிலர்களுக்கு சில தகுதிகளை கொடுக்கிறான். அப்படி தகுதி உடையவர்கள் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கிற தகுதிகளை அனுபவித்து கொண்டு கடந்து விடாதீர்கள். படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்துங்கள். பிறர்களுக்கு கொடுக்காதது எது தனக்கு இருக்கிறது என்று அதை வைத்து பெருமை கொண்டாடி விடாதீர்கள். ரப்பு அவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் எனக்கு இதை தந்திருக்கிறானே என்று அவனுக்கு அதிகமாக அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துங்கள். எத்தனையோ நபர்கள் வீடு இல்லாமல் நடுரோட்டில் படுத்து உறங்குகிறார்கள். உணவு இல்லாமல் பிறர்களிடத்தில் கையேந்துகிறார்கள். எதுவுமே இல்லாமல் பட்டினியோடு சாவுகிறார்கள். இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லவா? அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள்.